அனைத்து மாணவர்களுக்கு வணக்கம். எல்லாரும் குரூப் 4 பேட்ஜ், குரூப் 2 பேட்ஜ்ன்னு எல்லாரும் சேருவீங்க. சேர்றதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லுதேன். அதை மட்டும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, தமிழா இருந்தாலும் சரி, மேக்ஸா இருந்தாலும் சரி, ஜிகே இருந்தாலும் இது இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க. மெயினா தமிழ்ல இது இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சிலபஸ் இது இருக்கு. சரிங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு வந்துடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 4ல, குரூப் 2ல யாரெல்லாம் பொது தமிழ்ல கம்மியா மார்க் போட்டீங்களோ, அவங்க குரூப் 4, குரூப் 2 கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா அனலைசிஸ் பண்ணணும். அதை நான் இப்போ அனலைசிஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து நீங்கள் பார்த்துட்டு இப்போ ஷெட்யூல் எப்படி போட்டிருக்கணும்னு சொல்லுவேன் பாருங்கள். சில பேர் வந்து போட்டிருப்பாங்க எப்படின்னா, முக்கிய இந்த 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 சொல் டாப்பிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கு இப்படி வச்சுருப்பாங்க. எப்படி இந்த இந்த யூனிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு லேட்டாக முடிக்க மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடிக்க மாதிரி வச்சுருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. இந்த ஃபஸ்ட் யூனிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடிக்க முடியாது. அதெல்லாம் வந்து அதுலேயும் இந்த ஒளி வேறுபாடுலாம் வந்து டக்குன்னு முடிக்கவே முடியாது. அதெல்லாம் வந்து யாராலையும் முடிக்க முடியாது. ஒரு 4 வாரத்துலலாம் முடிக்க முடியாது, 2 வாரத்துலையும் முடிக்க முடியாது, 1 மாதத்துலையும் முடிக்க முடியாது. அப்படியாப்பட்ட டாபிக் அதெல்லாம். ஏன்னு சொல்கிறேன்னு நம்ம வந்து தான் ப்ரீவியஸ் கொஸ்டின் வச்சே பார்ப்போம். என்றைக்குமே நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் நம்மளுக்கு ஆயுதம். சரிங்களா? இப்போ பாருங்கள், ப்ரீவியஸ் கொஸ்டின் நான் எல்லா கொஸ்டினும் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A மெயின்ஸ் கொஸ்டின் கூட வந்து சிலபஸ் பேஸில் பிரித்து வச்சுருப்பேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பூட்கை என்ற சொல் பொருள். சரிங்களா? குரூப் 4ல் சொல் பொருள். இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் அனாலிசிஸ் எதுவுமே தமிழை பற்றி கவலையே இருக்காது. நம்ம எப்படி கொடுப்போமோ உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், பூட்கை என்று சொல்லின் பொருளை தெரிவு செய்யணும் இருக்குது. இது எங்கே இருக்குதுன்னு தெரியுமா? இங்கே எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாட்டில் வேறு வரும். 9th வந்து பார்த்தீங்கன்னா அந்த உரைநடை பாட்டில் ஒன்று வரும். பூட்கையிலேன்னு யாக்கை அப்படின்னு ஒரு பாட்டில் வரும். அதுக்கப்புறம் அகராதியில் காண்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் வரும். சரிங்களா? இது 10th புக்கு. நல்லா பாருங்கள், 10th புக்கில் 228 பேஜில் அகராதியில் காண்க குணதரன் செவ்வை நகல் பூட்கைன்னு வரும். இது எத்தனை பாருங்கள், 229 பேஜ் கடைசி இயலில் வரும். சரிங்களா? அதாவது அந்த தேம்பாவணி அந்த பாடம் இருக்குல்ல, அதில் முடிஞ்சக்கப்புறம் லாஸ்ட்டு அகராதியில் காண்கன்னு வரும். இதே இந்த 10th அகராதியில் காண்கன்னு இதில் தான் கணலின்னு வரும். கணலின்னு காமிச்சிருந்தேன். நல்லா பாருங்கள், இந்த இருக்கா கணலி. அகராதியில் காண்க அவிர்தல் அலல் உவா கங்குல் கணலி. சரிங்களா? அப்போ இது எத்தனை பேஜ்? 97 பேஜ். இதுவும் எத்தனை புக்குன்னா 10th நியூ புக்கு. ஏன்னா நம்ம கணலி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஒரு பொருள் தரும், இரு சொல் பல பொருள் தரும் அப்படின்னு அதில் கொடுத்துருப்பாங்க. காமிக்க பாருங்கள். ஏன் நான் வந்து சொல்லணும்னா எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தா என்னதுன்னா ஒரு ஆயுதம். அதனால தான் எது மேக்ஸாக இருந்தாலும் சரி, ஜிகே இருந்தாலும் எதுனாலும் ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் ஆயுதம். அதனால் நான் எப்போயுமே போட்டிருப்பேன் அதுதான் நமக்கு ஆயுதம்னு. நான் எப்பொழுதுமே அதுதான் ஃபாலோ பண்ணுவேன். நம்ம எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்குறோம், ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதான் சொல்லிக் கொடுப்பேன். ஆயுதம்னா அதுதான். நம்ம எதுவுமே வந்து பார்த்தா யாரோட துணையும் இல்லாமல் நம்ம வந்து செயல்படலாம். இங்கே கணலி என்ன சொல்லி குறிக்காத சொல்லுன்னு கேட்டாங்க. அப்போ கணலிக்கு நீங்கள் அதில் மீனிங் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இந்த கொஸ்டின் அடிச்சிருந்துருக்கலாம். அதனால் இது ரொம்ப முக்கியமானது. ப்ரீவியஸ் கொஸ்டினை அனாலிசிஸ் பண்ண தான். இப்போ வாங்க ஃபஸ்ட்லேயும் நம்ம பார்க்கலாம் அனாலிசிஸு. இப்போ வந்து பூட்கை. சரிங்களா? இது சொல் பொருள் டாப்பிக்கு. இது அடுத்த பாருங்க, கோரல் கொள்ளுதல். இது ஒளி வேறுபாடு தெரிஞ்சாலும் நீங்கள் போடலாம். ஏன்னா கோரல்னு ஒளி வேறுபாடில் உண்டு. நம்ம ஒளி வேறுபாடெலாம் எங்கேன்னா அகராதி புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 அகராதி புக்கு இருக்குது. அந்த 3 அகராதி புக்லேருந்து எடுத்து கலெக்ட் பண்ணி வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை தான் கொடுப்போம். அதுலேருந்து தான் வரும், கண்டிப்பாக ஷோராக வரும். அது எப்படியும் வந்து பார்த்தோன்னா ஒரு 500 பேஜ் வரும். நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு ஷெட்யூலுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 25 பேஜ் விதமாக வந்து பார்த்தோன்னா 20 ஷெட்யூல் கிட்டே கொண்டு போவோம். ஏன்னா அது வந்து பார்த்தோன்னா அதில் லாஜிக் இருக்குது. ஏன்னு காமிக்க பாருங்கள். இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் வச்சு இப்போ இது கூட ப்ரீவியஸ் கொஸ்டினே வந்து பார்த்தோன்னா கோரல் கொள்ளுதல் அதை வச்சு நீங்கள் போடலாம். சரிங்களா? இது வந்து திருக்குறள். நாட்டு பின்னால் நிகழ போய் முன்னேற ஐந்து கொள்பவர் வந்து பார்த்தீங்கன்னா நீரவர். இது தெரிஞ்சு திருக்குறள் தெரிஞ்சாலும் இது போட முடியும். மற்ற இடத்துல சொல் பொருள்லாம் இது வராது. சரிங்களா? அடுத்த பாருங்கள், மலை வெறுப்பு சிலம்பு பொறுப்பு. இதெல்லாம் ஸ்கூல் புக்கு படித்தா போட்டுடலாம். அடுத்த பாருங்கள், காகத்திற்கு உரிய மற்றொரு பேர் புட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய அகராதி புக்கில் இருக்குது. இது ஆனால் எந்த அகராதி புக்கில் எடுத்தாங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட அகராதி புக்கில் தான் எடுத்துருக்காங்க. அதனால் இது வந்து சொல் பொருள். இதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின். ஆனால் இதெல்லாம் நம்ம வந்து போடலாம். எப்படின்னா மற்றதெல்லாம் படித்து வச்சு போடலாம். இப்போ பாருங்கள், விரல். இது வந்து பார்த்தா ஒரு ஒளி வேறுபாடு டாப்பிக்கு. சரிங்களா? இந்த பாருங்கள், விரல். அதனால் இது தான் சொல் பொருளில் தான் இருக்குது. 3 வெற்றி வீரம் வலி ஆகிய பொருளை தரும் சொல் கேட்டுக்கங்க. விரல். ஆனால் இது ஒளி வேறுபாட்டிலே படிக்கணும். அடவி இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்குது. இது பிரச்சனை கிடையாது. கூறுன மிகுதி. ஆனால் இந்த இடத்துல மிகுதி வராது பொருள். அது வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பரியது கூறு கொட்டதாயினும் யானை வேறுவும் புலிதா கூறின்னு அது இந்த இடத்துல அது வராது. இந்த இப்போ பாருங்கள், ஓதுதல் மொழிதல் விளம்புதல் உலர்தல்.
இது வந்து பார்த்தீங்கன்னா தேவனைய பாவனர் இருக்கார்ல, அதில் இருந்து தான் இந்த பரந்த மாணவரும் எடுத்திருப்பார். அந்த இடத்துல இருந்து தான் சோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து இவர் புக்கு போட்டிருப்பார். சரிங்க, இவர் வந்து அந்த புக்கில் அந்த சோர்ஸை ஆக்கியிருப்பார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்லேயும் இருக்கும். உயர்தர கட்டுரை பாவனரோட அதுலேயும் இருக்கும். நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அந்த புக்லேயும் இருக்கும். நல்ல தமிழ் எழுத வேண்டுமா புக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் கிடைக்கலன்னு நீங்கள் ஓல்டு ஷாப்பில் போய் கேளுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். நான் ஓல்டு ஷாப்பில் தான் முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணேன், அங்கே போய் தேடி பாருங்கள். அதுக்கப்புறம் குரு 4ல் 2 கொஸ்டின் பாருங்கள். எதிர்ச்சொல் டாப்பிக்கில் செட்ரம்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க. சொல் பொருள் தெரிஞ்சால் செட்ரம் தெரிஞ்சால் அப்போ ஆப்போசிட்டில் கேள்வி கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், அந்த சொல் பொருளில் உறவோர் இது கூட வந்து பார்த்தா ஒரு ஒலி வேறுபாட்டில் வரும். சரிங்களா, உறவோர்னு வரும். அப்போ இங்கே கூட உங்களுக்கு யூஸ் ஆகுதா? அப்போ இந்த உறவோர்னா உங்களுக்கு சான்றோர் நல்லா தெரிஞ்சு வச்சுக்க, அறிவுடையவர்கள் தெரிஞ்சுன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது மடவம்னா வந்து பார்த்தா அறிவு இல்லாதவங்க அது மாதிரி சம்மந்தமாக வரும். மடந்தைனா பெண்ணை குறிச்சிரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது கிடையாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒலி வேறுபாடு வந்து பார்த்தீங்கன்னா படித்தாலே சொல்பொருள்னு படிச்சிங்கன்னு வச்சிங்களேன், அது நிறைய இருக்கும். அகராதி ஃபுல்லுது படிக்கணும், அது ஒப்பேறாது. ஆனால் ஒரு குரில் நெடில் வேறுபாடுமா ஃபஸ்ட்டு இது ஒலி வேறுபாடு, குரில் நெடில் வேறுபாடு, ஒலி வேறுபாடு. அது மெயினாக ஒலி வேறுபாடு நல்லா படிக்கலாம், நிறைய படிக்கணும். அதை குரில் நெடில் வேறுபாடு இதை படிச்சுக்கிட்டிங்கன்னா 2த்தையும் படித்தாலே வந்து பார்த்தோன்னா நீங்கள் அதுக்கப்புறம் வேணால் தான் நம்ம சொல்பொருள் போகணும். அதனால் வந்து சொல்பொருள் டாப்பிக்கே வந்து பார்த்தா நம்ம எல்லா வீக்லேயும் வைப்போம். அதுமாதிரி இந்த குரில் நெடில் வேறுபாடும் ஒலி வேறுபாடும் வரும். மெயினாக ஓரல் திருமொழி இது எல்லாமே வரும். ஒரே வீக்கில் வந்து பார்த்தா இதெல்லாம் ஒரு மாதத்துலேயும் முடிக்க முடியாது, 1.5 மாதத்துலேயும் முடிக்க முடியாது. அப்படி முடிச்சிங்கன்னா அது முட்டாள்தனம். ஏன்னா அதுதான் இது. இப்போ மற்ற டாப்பிக்லாம் இப்போ முடிக்கலாம். இப்போ எப்படி சந்திப்பிலே வந்து பார்த்தோன்னா ஒரு 3 வீக்கில் வந்து பார்த்தா நல்ல கான்செப்ட் தெரிஞ்சுக்கலாம். 4 வீக்கு நல்லா தெரியறதுக்கு 4 வீக் ஆகும். அதுமாதிரி வந்து பார்த்தோன்னா பிரித்தல் விஷயத்துக்கு புணர்ச்சி விதியாக இருக்கட்டுமே, அது வந்து பார்த்தோன்னா ஒரு 4 வீக் டு 5 வீக் தெரியணும். அப்படின்னா தான் நீங்கள் கற்றுக்கிட முடியும். சும்மா வந்து பார்த்தா ஒரு வீக்கில் வந்து பார்த்தா அந்த ஷெட்யூலில் வச்சுக்கிட்டுனா வேஸ்ட்டு. இதுதான் உண்மை நிலவரம். அதுமாரி நிறுத்தல் குறியீடு வந்து பார்த்தா ஒரு 3 வீக் கிட்ட போகணும். ஏன்னா அது நிறைய இருக்கும், படிக்கணும். 3 வீக் 4 வீக் போகும். அப்போ படிக்கிறதுக்கு கொடுக்கணும் டயத்தை. இதேமாரி சில டாப்பிக்லாம் அதெல்லாம் ஒரு தடவை படிச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. கான்செப்ட் டாபிக். சரிங்களா, அடுத்த பாருங்கள், யாது மூரை யாவரும் கேளின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் கேளின்னா வந்து பார்த்தா இது சொல்பொருள் தெரியணும். கேளின்னா என்னதுன்னு தெரிஞ்சிங்கன்னா அப்போ பகைவர். அப்போ வந்து பார்த்தா எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. சரிங்களா, கேளின்னா ஒரு அவங்க நண்பர் எல்லாமே வரும். அப்போ பகைவர் தான் இதுன்னு தெரியும். சொல்பொருள் படிக்கணும். ஸ்கூல் புக்கு சொல்பொருள், அதுக்கப்புறம் ஒலி வேறுபாடு நிறைய அவுட் ஆஃப் படிக்கணும். அதை குரில் நெடில் படிக்கணும், ஓரல் திருமொழி படிக்கணும். அதுக்கப்புறம் தான் சொல்பொருள் படிக்கணும் அவுட் ஆஃப் புக்கில் போய். சரிங்களா, எதிர்ச்சொல் பாருங்கள், இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்கில் உள்ளது. இது ஈஸியாக போடலாம். அதை எந்தைனா இது வந்து பார்த்தா நுந்தைனா இது ஸ்கூல் புக்லேயே சொல்பொருள் இருக்கும், அதை வச்சு நீங்கள் போட்டலாம். சரிங்களா, அடுத்த பாருங்கள், கேளார்னா வந்து பாருங்கள் அதோட எதிர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சொல்பொருள் வந்து பார்த்தா பகைவர், அதுக்கு எதிர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டார். சரிங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா சோர்ஸ் இருக்கலாம். எதிர்ச்சொலுக்குன்னு சோர்ஸ் இருக்குது. அந்த சோர்ஸ்லேருந்து தான் இதெல்லாம் கொஸ்டின் எடுத்திருக்காங்க. அகலாது, இது அணுகாது, இது ஈஸியானது. அதை பாருங்கள், அணிகம் அணங்கு, இதெல்லாம் வந்து பார்த்தா ஒலி வேறுபாடில் எடுத்திருக்காங்க. சரிங்களா, மறுப்பு, விறகு, மருகன், சீரடி இதெல்லாம் ஒலி வேறுபாடுங்க டாபிக். மாணி, கனகம், இதெல்லாம் வந்து பார்த்தா ஒலி வேறுபாடில் வந்து பார்த்தா நான் எடுத்து கொடுக்க மட்டும் படித்தா போதும். களி, அனுராகம், ஏனம் இதெல்லாம் ஒலி வேறுபாடு. சரிங்களா, அந்நாள், உன்னல், முன்னாள், எந்நாள் இதெல்லாம் ஒலி வேறுபாடு. கோல், வியாழம், வெள்ளி இதெல்லாம். அணுக்கம், உண்ணி, ஏனம், கரா இதெல்லாம் வந்து ஒலி வேறுபாடு டாபிக். காணம் இது குரில் நெடில் வேறுபாடு டாபிக். கணம் இது வந்து நம்மளுக்கு இதில் கூட வரும். இதில் ஒலி வேறுபாட்டில் கூட உண்டு. கணம்னு உண்டு. ஸோ அதில் தெரிஞ்சாலும் நீங்கள் போடலாம். காணம்னு உண்டு. சரிங்களா, அதில் தெரிஞ்சாலும் போட்டுடலாம். இது ஓரல் திருமொழி உள்ள டாப்பிக்கு, இதெல்லாம் ஈஸியாக முடிச்சிடலாம். இது ஓரல் திருமொழி டாப்பிக்கு. ஓரல் திருமொழியும் டக்குன்னு முடிக்க முடியாது. சும்மா வந்து பார்த்தோன்னா பேருக்கு வந்து பார்த்தா முடிக்கலாம், ஆனால் டக்குன்னு முடிக்க முடியாது ஓரல் திருமொழி. இப்போ இருக்கலாம் இந்த குதிர்தல் இணையான வேர்ச்சொல், இது எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னா தேவநாய பாவனரோட புக்கு இருக்குது. அந்த புக்கில் வந்து பார்த்தோன்னா இது வந்து எதுனா நம்ம இதுக்கும் எடுத்துக்கலாம், எது வேர்ச்சொல்லுங்கிறதுக்கும் எடுத்துக்கலாம். அந்த புக்கை நாங்கள் காமிக்க பாருங்கள். இப்போ பாருங்கள், குதிர்தல் இருக்கா, குதிர்தல் வேர்ச்சொல் சுவடி. சரிங்களா, குதிர்தல்னால் ஒரு தீர்மானத்தில் நிற்றல், குடியமர்தல், ஒழுங்காதல், படிந்து நிற்றல்.
என்ன புக்கு? வேர்ச்சொல் சுவடி. இது சொல் பொருளுக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வேர்ச்சொல்லுக்கும் எடுத்துக்கலாம். இப்போ குதி தான் குதிராயி குதிர்தலாக இருந்துச்சு அப்படின்னு இருக்குது. ஸோ இது வேர்ச்சொல்லுக்கும் எடுத்துக்கலாம். அதனால் இந்தமே புக்கு இதுதான் பாருங்கள். குடியமர்தல், ஒழுங்காதல், சீராதல் இருந்துச்சு, படிதல். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் தப்பு தான். ஆனால் அந்த புக்கும் படிக்கணும். இதேமாரி வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த புக்கோ அந்த புக்கும் கொடுப்போம். பாருங்கள், கனலி 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 இது வந்து கனலி முனிச்சுழி கனலிக்கு மீனிங் கிடையாது, சரிங்களா? இது ஒளி வேறுபாடு கிடையாது. அதுக்கப்புறம் தாரணி, இதெல்லாம் ஸ்கூல் புக்கு படிச்சிங்கன்னு ஈஸியாக போடலாம். கருத்து கருத்து இது ஒளி வேறுபாடு. கிராய் கிராய் இது ஒளி வேறுபாடு. கோரல் கோரல் இதெல்லாம் ஒளி வேறுபாடு, சரிங்களா? இது கருத்து கருத்து, கிராய் கிராய், கோரல் கோரல், உரையல் உரையல்னு வரும். ஒர்க்அவுட் பண்ணும்போது மீமிசன் ஆயிரு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் போடலாம், ஸ்கூல் புக்கு தான். அதை பாருங்கள், திருமால் குன்று உயர்ந்தோங்கி நிற்கின்றது, இது உயர்ந்த ஓங்கி, இதான் ஒர்க்அவுட் பண்ணுமொழி, இதுவும் நீங்கள் ஈஸியாக போடலாம். இப்போ பாருங்கள், முரல் முரல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒளி வேறுபாடு, சரிங்களா? முரல் முரல் ஒளி வேறுபாடு. வகுளி, வியாழம் வியாழம் ஒளி வேறுபாடு. வாழை வாழை இதுவும் ஒளி வேறுபாடு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒளி வேறுபாடு எத்தனை இடத்துல வருதுன்னு நல்லா பார்த்துக்கிடுங்க. அதை பொருந்தாதில் பாருங்கள், செற்றார், நன்னார், ஒன்னார், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னதுன்னா பகைவரை குறிக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே படிக்கணும்னா திருக்குறளில் வந்து பார்த்தீங்கன்னா வரும் சொல் பொருள், அது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும், சரிங்களா? இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா சொல் பொருள் படிச்சுக்கலாம். உற்றார்னா மட்டும் உறவினர். அதை பாருங்கள், ஆலை ஆலை இது ஒளி வேறுபாடு. இதழ் இதழ், உலை உலை, ஊலை ஊலை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது குரூப் 2 மெயின்ஸில் பொருந்தாத இணையில் கேட்குறது. அழகம் அழகம், அளவன், அலத்தி அலத்தி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒளி வேறுபாடு கேட்குறாங்க. சேர்க்கிறேன் சேர்ப்பேன் சேர்க்கிறேன் சேர்த்தேன், இதெல்லாம் என்னதுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது சந்திப்பிள்ளையில் வரும். அதை பாருங்கள், நம்மளுக்கு இது எது கலைச்சொற்கள். கலைச்சொல் நம்ம யாருக்கையும் பார்த்துருக்கோம், அந்த புக்கு தான். 14+1 புக்கு, 15 புக்கு படிச்சிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு, சரிங்களா? அதுக்கப்புறம் இது தோழன் என்ற சொல் காம்ரேட் மொழியிலேருந்து இருக்குது. இது வந்து பார்த்தா அயிற்சொல் அகராதி புக்கில் இருக்குது. அதுமாதிரி இந்த இதெல்லாம் அயிற்சொல் அகராதி புக்கில் இருக்குது, சரிங்களா? திவான் பகதூர் பவானந்தர் பிள்ளையில் இது வந்து அந்த புக்கில் இருக்குது. இதெல்லாம் நம்ம தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ப்ரூஃப் போட்டோம் டெலிகிராமில், சரிங்களா? அதான் வந்து பார்த்தோன்னா குரூப் 2 கொஸ்டின், அதுவும் கலைச்சொல் அந்த புக்கு தான். 14+1 15 புக்கு, சரிங்களா? இளஞ்சி என்ற சொல் என்னது போர்த்துகீசியம். இதெல்லாம் எங்கன்னா ஆன்லைன்லேருந்து எடுத்தாங்க, அந்த ஆன்லைன் புக்கிலேருந்து அது அப்படி எடுத்தாங்க. அதெல்லாம் மொத்தமாக இருக்குது, அதை அப்படி கொடுத்துடலாம். சாவி, பொத்தான், சோப்பு, பிண்டம் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அயிற்சொல் அகராதியில் இருக்குது. பிறமொழி சொல் இதுவும் அயிற்சொல் அகராதியில் இருக்குது. இப்போ அலமாரி, துட்டு, லாந்தர் இது வந்து பார்த்தீங்கன்னா அயிற்சொல் அகராதி புக்கில் இருக்குது. நான் காமிச்சிப்பேன் ஏற்கனவே புக்கு வந்து பார்த்தா என்னென்ன புக்குன்னு அதில் தான் இருக்குது. அது குரூப் 2 மெயின்ஸ் கொஸ்டின். அதை பாருங்கள், இது அறிஞர்கள் தொண்டு, இது அப்படியே ஸ்கூல் புக் தான். 6 to 10th மட்டும் தான் கேட்டிருப்பாங்க, வேறு எங்கேயும் கேட்டுக்க மாட்டாங்க. சும்மா வந்து பார்த்தோன்னா 12th வரைக்கும்லாம் போய் படிக்கக்கூடாது, சரிங்களா? 6 to 10th தான் படிக்கணும். 6 to 10th சிலபஸ் பேஸில் மட்டும் தான் படிக்கணும். அந்த ஒரே கொஸ்டின் மட்டும் சிலபஸ் பேஸில் இல்லாமல் அது கேட்டிருப்பாங்க. ஆனால் சிலபஸ்க்குள்ளே கொண்டு வந்துருவாங்க அவங்க. கேட்டால் நம்ம வந்து பார்த்தா சிலபஸ்க்குள்ளே இது வருது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் இதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் சிலபஸில் வந்து வரலை அந்த டாபிக், ஆனால் அது கேட்டிருப்பாங்க குரூப் 2ல். இந்த கொஸ்டின்னா இந்தாக்கலாம். திருப்புகழ் அருணகிரிநாதரோட தப்பாட்டு இசை குறித்து பதிவு செய்துள்ளார். இது வந்து 10th வந்து பார்த்தோன்னா நியூ புக்கில் நிகழ்கலையில் இருக்கும். ஆனால் இது வந்து சிலபஸில் கிடையாது. ஆனாலும் கொண்டு வந்துடலாம், சிலபஸில் ஒரு இருக்குன்னு நம்ம சொல்லிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்டில் போடுறது, இது ஒரு பத்தியை கொடுத்து படித்து போடுறது. அதனால் இது அப்படி போட்டலாம், சரிங்களா? இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப இது பண்ணால், அதை பிரித்தல் சேர்த்துக்கு நன்னூல் விதி மட்டும் தெரிஞ்சுட்டு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ் தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் பிரித்தா பொருள் தர மாதிரி இருக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் வந்து பார்த்தா ரொம்ப படிக்காண்ணா. இப்போ பலாப்பழம் அருமைன்னு வச்சுக்கோங்களேன், பலா வறுமைன்னு வருது. அப்போ வந்து பார்த்தா இது உடம்புடுமை, சரிங்களா? அப்போ வந்து பார்த்தா இவ் வந்து வந்தால் இவ் ப்ளஸ் வந்து ஐ பலா வறுமைன்னு ஆயிரும், சரிங்களா? இவ்வளோ தான், ஈஸியானது. இப்போ இந்த கொஸ்டின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரித்தா பொருள் தர மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கங்கா ப்ளஸ் ஓகம் தான் வரணும். கங்கை, கங்கு, இப்படி வராது. இதை வச்சு நீங்கள் எடுத்துருக்கணும், புரியுதுங்களா? ஆனால் ரூல்ஸ் ஓரளவு தெரிஞ்சு வச்சுட்டு போகணும். எல்லா ரூல்ஸும் வந்து பார்த்தா நன்னூலில் தெரியணும்னு கூட இல்லைனாலும் இதேமாதிரி இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம், சரிங்களா? வேல் கூட்டல் நன்மை இதுலேயும் பாருங்களேன், பிரித்தா பொருள் தர மாதிரி இருக்கணும். வேல் கூட்டல் நன்மை தான் பொருள் தர மாதிரி இருக்குது. வேணு இதெல்லாம் இல்லை, வேணு நன்மை, வேணன் இதெல்லாம் இல்லை. அப்போ வந்து பார்த்தா இதுதான் நீங்கள் எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு ரூல்ஸும் இருக்குது, சரிங்களா? லாலா வேற்றுமை புணர்ச்சிலாம் இருக்குது, அதை பற்றி படிக்கணும்.
இப்போ பாருங்கள் அது கூட்டல் அன்று வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வரும் அதுவன்றும் வரும் ஆதான்றும் வரும். இது வந்து 2 கொடுத்துருக்கணும். அவங்க 1 தான் கொடுத்துருந்தாங்க. இது தவறான இது கொஸ்டின் மாதிரி. ஏன்னா இது கொடுத்தா இது கொடுக்கக்கூடாது. ஆனால் வந்து 2 இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணது வந்து பார்த்தா இதாக தான் இருக்கலாம். இதுக்கு தனியாகவே விதி இருக்குது நன்னூலில். உள் ப்ளஸ் மனமும் அதேமாதிரி 4 வேற்றுமை புணர்ச்சியில் இருக்குது. அதாவது கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் உள்ளது தான். பாகற்கை ஸ்கூல் புக்கில் உள்ளது. நிலமடந்தை எழில் ஒழுகும். சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன், எது அதிகமாக பிரிக்க முடிஞ்சால் பிரிச்சுக்கிடணும். அது ஒன்று. அதுவும் பாருங்கள் பொருள் தர மாதிரி இருக்கும். நிலம் மடந்தை எழில் கூட்டல் ஒழுகும். கெழில்னு நினச்சிக்கங்களேன், அது வேறு மாதிரி போயிடும். அப்போ எழில் தான் பொருள் தர மாதிரி. அப்போ இதுதான் எடுக்கும். அதனால் இதெல்லாம் படிச்சுட்டு போகணும் இல்லை. அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தாலே நம்ம வந்து பார்த்தா இது பண்ணிக்கலாம். இதுக்கு நன்னூல் இந்த சந்திப்பிலைக்கு வந்து பார்த்தா விதி தெரிஞ்சிட்டு விதி தெரியணும். விதி தெரிஞ்சதுக்கப்புறம் நான் கொடுப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தா டிஃப்ரெண்ட்டான ஒன்றில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் கொடுப்பேன். அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதை மீறி நம்மளை தாண்டி எங்கேயும் போகாது. தந்த பலகைகளை நம்ம கொடுத்துருப்போம், அதெல்லாம் இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்தா கலைக்கழகம் அங்கு கேட்டேன் இங்கு கேட்டேன் இதெல்லாம் வந்து இதுதான் விதி தெரிஞ்சால் ஈஸியாக முடிச்சிருக்கலாம். கலைக்கழகம் இதுவும் நம்ம கொடுத்துருப்போம். சரிங்களா? புக் சோர்ஸு கொடுத்துருப்போம். எல்லா கொஸ்டினும் புக் சோர்ஸ் இருக்குது, பிரச்சனையும் கிடையாது. அதனால அந்த புக்லேருந்து தான் எடுத்து கொடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்தா நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ள பின்னாடி இருக்க ஒற்றுப்பிழை சரி சரிங்களா? அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இது நீங்கள் வந்து வல்லினமிகும் தெரியணும்னா ஃபஸ்ட்டு வந்து தொகைகள் பற்றி தெரியணும். வேற்றுமை தொகை, உண்மை தொகை, வினைத்தொகை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வரணும். அதனால் இந்த இதெல்லாம் பருத்தினது துணி அப்படின்னு வரும். ஸோ பருத்தியால் செய்யப்பட்ட துணி எப்படி அப்படின்னா வரும், இப்படி வரும். ஆனால் வந்து இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நம்ம கிளாஸ் எடுப்போம். அதுக்கு ஒன்று ஒரு புக்கே இருக்குது, அதை வச்சு நம்ம எடுப்போம். சரிங்களா? சந்திப்பிழை அதாவது நிறுத்தல் அப்படி ஒரு 7 புக்கு இருக்கும். எல்லாத்துலேயும் நம்ம 6-7 புக்கு வந்து பார்த்தோன்னா லைப்ரரிலாம் போய் கலெக்ட் பண்ணி தான் வச்சுருக்கோம். அதை ப்ரொஃபஸர் வந்து பார்த்தோன்னா அவர் வந்து பார்த்தோன்னா சொன்னார், நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த புக்கை எடுத்து நீங்கள் இது பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். அந்த புக்கெல்லாம் எடுத்து நம்ம வந்து பார்த்தோன்னா அதை தான் கொடுக்க போகிறோம். அதில் தான் சோர்ஸ், அதில் தான் கொஸ்டின் எடுத்திருப்பாங்க. சரிங்களா? இந்த புக்கு இதுக்கெல்லாம் தேவனை பாவனை கூட்டுக்கிழவி புனர் வாக்கியம் என்று எதனை கூறுகிறாரு? பாவனர் தமிழ் களஞ்சியத்தில் அரைப்புள்ளியில் இருக்கும். இது வந்து பார்த்தோன்னா எல்லோரும் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா ஒரு இயல்பாய் பல பயன்களை கொண்டு முடிதலை சொல்லுதுன்னு சொல்லுவீங்க. ஆனால் இது வந்து பார்த்தோன்னா எக்ஸாக்டான சோர்ஸ் வந்து பார்த்தா ஒப்புமைப்படுத்தல் இதுதான் இருந்துச்சு. சரிங்களா? அதனால் இது குரூப் 2 கொஸ்டின். ஃபைனல் கீழே பாருங்கள், நீங்கள் ஆன்சர் நீங்கள் சொன்ன மாதிரி இதை வந்து பார்த்தோன்னா சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு ஆன்சர் கண்டிப்பாக ஒப்புமைப்படுத்துறதுலே தான் இதுதான் வரணும். ஏன்னா இது வந்து சோர்ஸ் எடுத்தது வந்து பார்த்தா அந்த இடத்துலேருந்து எடுத்தது. இது நான் பார்த்துருக்கேன். சரிங்களா? இந்த புக்கு கிடையாது, அது இன்னொரு புக்கு. சரிங்களா? பிறவினை தொடர் அரசன் மாலை அணிவித்தான். இதெல்லாம் வந்து பார்த்தா நீங்கள் அந்த கான்செப்ட் தான் தெரிஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்க. தன்வினை பிறவினை செய்வினை செய்யப்பட்டவினை ஈஸியாக போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்கெலாம் ரொம்ப நாள்லாம் கிடையாது. இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக் வச்சுக்கலாம். 2 வீக்கில் வந்து பார்த்தா கான்செப்ட் தெரிஞ்சுட்டு வேலை முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அதேமாரி நமக்கு வேர்ச்சொல்லும் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன், நம்ம இதை நினச்சிக்கிட்டோம் ரொம்ப மைண்டை இது பண்ணி வச்சுருந்தோம் வச்சுக்கலாம். இதாக தான் இருக்கும். வேர்ச்சொல் எப்படியும் ஒரு கட்டளையாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஓலக்கம்னு இருக்குது, அதோட வேர்ச்சொல்லும் கேட்டுக்கோங்க. அப்போ அது இப்படி சிம்பிளாக தான் இருக்கணும். ஓலம்னு வராது, அது வந்து ஒரு பொருள் மாதிரி இருக்குது. இதுவும் வராது. அப்போது ஓலகம் இதுவும் வராது. அப்போ இதுதான் நீங்கள் போட்டிருக்கணும். அதை விட்டுட்டு இல்லை இது டிஃப்ரெண்ட்டாக கொஸ்டின் கேட்டுப்பாங்க அப்படின்னு நினச்சக்கூடாது. நீங்கள் என்ன ரூல்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும், என்ன வந்து பார்த்தா கலையை கற்றுக்கிட்டீங்களோ அதை யூஸ் பண்ணிங்கனாலே இந்த ஆன்சர் வந்திருக்கும். நம்ம கஷ்டம் நினச்சோன்னா கஷ்டமாக தான் இருக்கும். சரிங்களா? நடன வயசில் உயர்தினை வினையாளம் பேர்னா நடந்தவன், ஏன்னா உயர்தினைன்ட்டான் அப்போ நடந்தவன். இதை வந்து படித்து நீங்கள் அந்த கான்செப்ட் கற்றுக்கிட்டீங்கனாலே இதை வச்சு போட்டுடலாம். சொல்லு வேர்ச்சொல்லி வினையாளன் பேர் சொல்லாமை. சரிங்களா? உருகன் வேர்ச்சொல் உரு, இதெல்லாம் வந்து அதுதான் சொல்லலாம். வேர்ச்சொல்லாம் இதை வந்து ரொம்ப படிக்க கண்டாரு. பேரச்சம் இது வந்து பார்த்தீங்கன்னா இறந்தகால பேரச்சம், இதெல்லாம் ஈஸி தான். அடியாத பெண் இது பேரச்ச வகைகள். அதை பிறகு வினை இது 2 வினைச்சொற்கள் வேறுபாடு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தாலே போட்டலாம். அதை ஓர் வச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் ஈஸியாக. இது ஒருமை பன்மை, திணை மரபு பால் மரபு, ஒருமை பன்மையெல்லாம் அந்த கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஈஸியாக போட்டுக்கிட்டு தூர போயிட்டே இருக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவு தான். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் படிக்கக்கூடாது. இதெல்லாம் கான்செப்ட் தெரிஞ்சுட்டு அதில் நம்ம இது பண்ணிகிட்டு போயிட்டே இருக்கணும். இதெல்லாம் நல்ல தமிழ் எழுத வேண்டுமா புக்கில் இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கான்செப்ட் டாப்பிக்கில் ஈஸியாக டக்குன்னு முடிச்சிடலாம். இப்போ பாருங்களேன், குரூப் 4ல் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒளி வேறுபாடில் தான் இருக்கும். அதை எழுத்து பிள்ளையில் வந்து இது ஆகி பரந்தமாக
நல்ல தமிழ் இந்த நம்ம புக்கில் இருக்கும். பிழையான தொடர். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது ஒலி வேறுபாடு. பெருமழையை கண்டதும் மக்கள் மலைத்து போய்விட்டன. அது லாலா இதில் தப்பாக கொடுத்துருக்காங்க. அதாவது இன எழுத்துலாம் டக்குன்னு ஒரு தடவை படித்தா போதும். சொற்றெழுத்து வினா எழுத்துலாம். அதனால் அதெல்லாம் டக்குன்னு முடிச்சிடலாம். அப்போ எந்தெந்த டாப்பிக்கு இதில் நீங்கள் பார்த்தது வரைக்கும் என்ன சொல்லுவீங்கன்னா எந்தெந்த டாப்பிக்கு இது, அதுக்கப்புறம் இந்த ஒலி வேறுபாடு டாபிக் இது கொஞ்சம் வந்து நம்ம எடுத்து கொடுப்போம். இப்போ தொல்காப்பியத்தில் புக்கில் எடுத்து வச்சுருக்கேன் நான் மரபியல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில புக்கு இருக்குது. அதில் தான் இந்த வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம எடுத்து கரெக்டாக கொடுப்போம். அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகுது. தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம வீடியோ தொடர்ச்சியாக வந்ததுக்கப்புறம் நான் சொல்லுவேன் தொடர்ச்சியாக வரப்போகுதுன்னா அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ப்ளேலிஸ்ட் போட்டு வச்சுருவோம். அந்த பிடிஎஃபான கிடைக்காது. சரிங்களா? பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேட்ச் போடுங்க சார்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தான் கொடுப்போம். சரிங்களா? இதுதான் நம்மளோட இது ஒளிமரப்புலாம் நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து என்ன வரும்னா நாளைக்கு இல்லை நாளாச்சு ஜிகே பற்றி வரும். ஜிகேல வேர்ட்டு ஸ்டடி வரும். ஜிகே வேர்ட்டு ஸ்டடி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. போன தடவை கேட்டிருந்தாங்க, அதை கொடுக்க முடியல. இந்த தடவை வேர்ட்டு ஸ்டடி கொடுப்போம். வேர்ட்டு ஸ்டடி பாருங்கள். இப்படி தான் படிக்கணும். ஏன்னா அந்தந்த தொடர்புடைய லெசன் அதோடு சேர்த்து படிச்சுக்கணும். சும்மா வந்து பார்த்தா ஒரு வீக்குக்கு ஒரு லெசனு, ஒரு பெரிய லெசனு, ஒரு குட்டி லெசனு, அந்த கதைலாம் இங்கே இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஏன்னா நம்மனா இது சின்ன பிள்ளை பெரிய பிள்ளை வச்சு விளையாடதான் அதெல்லாம் கிடையாது. ஒரு லெசனை படிக்கணும்னா அது தொடர்புடைய லெசனை படிச்சிட்டிங்கன்னா குழப்பாமல் இருக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே நம்ம ரிவிஷன் பண்ணதுக்கு நிறைய படித்தா பழகணும். சும்மா ஸ்கூல் புக்கே ஒரு லெசன் பெருசு ஒரு லெசன் இந்த லாக்கிலாம் இங்கே ஒப்பேராது. அது மொத்தமாக நான் கொடுப்பேன். இந்த லெசனில் இதோட சேர்த்தா படிக்கணும்னா அந்த லெசனை அதோட சேர்த்து படிச்சிடணும். அது ஜிகேயில் எது ஐயனமாக இருந்தாலும் சரி, பாலிட்டியாக இருந்தாலும் சரி, ஹிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, ஜாகிரஃபியாக இருந்தாலும் சரி, அப்படி தான் கொடுப்பேன். அதை வந்து நீங்கள் பாருங்கள். அதை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லுங்கள். சரிங்களா? ஜிகேவோட ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து ஷெட்யூல் வரும். ஜிகேவோட வேர்ட்டு ஸ்டடி வரும். வேர்ட்டு ஸ்டடி வந்து பார்த்தா அது கரெக்டாக பாருங்கள். அது ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இதுதான் இப்படி தான் நம்ம கொடுக்கணும். அதுக்காண்டி தான் நம்ம இந்த சிலபஸ் இப்படி பிடிச்சிருப்போம். சொல் பொருள் எது சொல்லி இதெல்லாம் ஒரு ரிலேட்டடான ஒரே டாபிக். இது எல்லாம் ஒரே ரிலேட்டடான டாப்பிக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பிக்கு. இதெல்லாம் டக்குன்னு முடிக்க வேண்டிய டாப்பிக்கு. அடுத்தல இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டில் போய் போட வேண்டிய டாபிக். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் தெரிஞ்சுட்டு அப்படியே ஈஸியாக போட வேண்டிய டாபிக். கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும் போதும். அதுக்கு வந்து பார்த்தா ஒரு எல்லாமே தெரியுதுக்கு வந்து பார்த்தா ஒரு 1 மந்த் கிட்ட ஆகும். 1 மந்த் ஆகும். இதுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா 1 மந்த்து கண்டிப்பாக ஆகும். குறைஞ்சது 1 மந்த்து தான் ஆகும். 1 to 2 மந்த்துன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தமே இந்த ஃபுல் டாபிக் தெரியுதுக்கு அவ்வளோதான். அதுக்கு மேலே ஆகாது. நல்லா தெரியுதுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் லாங்காக இருக்கும். இது அப்பப்போ கொஞ்சம் படிச்சுக்கிட்டே இருக்கும். நான் உங்களுக்கு வந்து ஸ்டடி பிளான் வரும். அப்போ பாருங்கள் நம்ம இது எப்படி இருக்குன்னு பக்காவாக ஸ்டடி பிளானாக இருக்கும். சரிங்களா? இப்படி தான் படிக்கணும். சும்மா ஜிகேக்கெலாம் ஒத்த லெசன்லாம் படிக்க வேலைலாம் வச்சிருக்கக்கூடாது. சரிங்களா? ஒரு பெரிய லெசன் ஒரு குட்டி லெசன்லாம் இருக்குன்னு இருக்கக்கூடாது. அந்த லெசன்னா அந்த லெசன் இப்போ 19ஆம் நூற்றாண்டு சமூகத்தை இருக்கோம்னா நம்ம எங்கே 10th நியூ புக்கு, 11th, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா எத்திக்ஸு, இப்படி 3த்தையும் சேர்த்து ஒரேடியாக படிச்சிடணும். சும்மா அந்த ஒரு லெசன் இங்கே 10th மட்டும் படிச்சுட்டு 11th வந்து பார்த்தோன்னா அப்படிலாம் இருக்கக்கூடாது. 3த்தையும் சேர்த்து படிச்சிடணும். அதுக்கப்புறம் வேணுமா 2011 எடிஷன் புக்கில் போய் படிச்சிடணும். 19 சமூகங்கள் அப்படி தான் நமக்கு கொடுப்போம் வேர்ட்டு ஸ்டடி. அப்படி படிச்சிங்கன்னா தான் தேர்வீங்க, இல்லைன்னா தேர மாட்டேங்க எக்ஸாமுங்க. அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் சோர்ஸ் படிக்கணும் போய் வேணாம். இப்படி படிக்கணும். சிலபஸ் பேஸில் வந்து ஸ்கூல் புக்கை முடிச்சுட்டு தான் அது அவுட் ஆஃப் சோர்ஸ் போகணும். ஏன்னா ஸ்கூல் புக்கு தான் உங்களுக்கு பேஸ்மெண்ட்டு. சரிங்களா? அடுத்த வீடியோவில் நான் வந்து பார்த்தா உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஜிகே பற்றி. சரிங்களா? தேங்க்யூ. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.